ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாத்துக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நம்ம எல்லாத்துக்குமே ஆரோக்கியமும், சந்தோஷமும் எல்லா வெற்றியும் கிடைக்க நானும் இறைவனை வேண்டிக்கிட்டு, இப்போ நம்ம சமையலுக்குள்ள போகலாம். நம்ம வீட்ல விசேஷம் இல்லாட்டி ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு தோணுனாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பாயாசம் தாங்க. இன்னைக்கு நானும் அதான் உங்களுக்கு ஒரு அருமையான பாயாசம் செஞ்சு காட்டலான்ட்டு இருக்கேங்க. இன்னைக்கு நான் கேரட்டையும், ஜவ்வரிசியும் வச்சு ஒரு டேஸ்ட்டான பாயாசம் செய்யலான்னு இருக்கேன். அது எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைக் பண்ண தான் என்னோட வீடியோ வந்து மத்தவங்களுக்கு ஷோ ஆகும். அது என்னோட சேனலுக்கு குரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறந்துடாம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பாயாசத்துக்கு தேவையான ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இத நல்லா தண்ணி ஊத்தி களைஞ்சிட்டு, நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இத ஊற வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஜவ்வரிசி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம கொதிக்கிற தண்ணீல இத போட்டுறலாம். இத போட்டுட்டு, இது ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தாலே போதும். இப்போ ஒரு 75% நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிருவோம். இப்ப மீடியம் சைஸ் 2 கேரட் எடுத்து நான் இந்த மாரி துருவி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இப்ப நான் கடாயில வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊத்திருக்கேங்க. நம்ம பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் அந்த நெய்யில போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம வந்து நான் 1 ஹவர் வந்து வாட்டர்ல ஊற வச்சுட்டு, அத தோல் எடுத்து இந்த மாரி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்ப அதே நெய்யில வந்து நம்ம துருவி வச்சுக்கிற கேரட்டையும் போட்டுறலாங்க. போட்டுட்டு கேரட்ட நல்லா வதக்கி விடுங்க. அந்த கேரட்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத நல்லா வதக்கி விடலாம். இப்ப கேரட் நல்லா நெய்யில போட்டு வதக்கி எடுத்துட்டேங்க. அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்ப நம்ம 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து ஒரு 50% இந்த வாட்டர்லயே இருந்து நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதோட பால சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க அந்த தண்ணிலாம் வத்தி கேரட்டும் ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பால் சேர்த்துக்குவோம். இப்ப நம்ம வந்து வேக வச்சுக்கிற ஜவ்வரிசி இந்த கேரட்டோட சேர்த்தரலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டி அது கீழ அடி பிடிக்கிற மாரி இருக்கும். இப்ப இதோட நான் வந்து 1 கப் அளவு பால் சேர்க்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 எம்எல் பால் இருக்குங்க. இது காய்ச்சின பாலு தாங்க சேர்க்கிறேன். ஏன்னா பால் ஊத்திட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துல இத நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிறலாம். ரொம்ப நேரம் இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லங்க. அதனால தான் பால வந்து நான் காய்ச்சின பாலையே சேர்த்துக்கிறேன். இப்ப அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இதோட வந்து நான் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இத வந்து பாயாசம் ஒரு 5 நிமிஷம், 6 நிமிஷம் வந்து கொதிச்சாலே போதுங்க. இப்ப அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்மளுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் தூள் சேர்த்தோனயே அந்த பாயாசத்தோட வாசனை செம்ம சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம பாயாசத்த நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட கேரட்டும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஜவ்வரிசியும் குக் ஆயிடுச்சுங்க. நம்ம வறுத்து வச்சுக்கிற பாதாம், கிஸ்மிஸ், முந்திரி இதையும் சேர்த்துரலாம். சேர்த்துட்டு நம்ம அப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம பாயாசத்துல குங்குமப்பூவோ எதுவுமே சேர்க்கலங்க. அப்படின்னுமே பாருங்க எவ்வளோ அழகா சூப்பரா கலரா நல்லா தக தகன்னு தங்க மாரி மின்னுதுன்ட்டு. டேஸ்ட்டும் செம்ம அருமையா இருக்குங்க. நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. நம்மளும் இந்த வருஷத்த இந்த பாயாசத்தோட வரவேற்போம். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தரக்கூடிய வருஷமா அமையணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்க எல்லாத்துக்கும் என்னோட அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.